வணக்கம், இது உங்கள் mohanelectronics. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங் 21 inch டிவி. இது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்கன்னா பவர் எல்இடி பிளிங்க் ஆகுது, ஆனால் டிவி ஆன் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி ஸ்பீக்கரில் டொக் டொக்குன்னு சொல்லி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போர்டு எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிவி பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு, மறுபடியும் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, ஆனால் டிவி ஆசிலேஷன் ஆகலை, பிக்சரும் இல்லை, படமும் இல்லை. இப்போ பவர் சப்ளை வோல்ட் செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ ரெட் லைட் பிளிங்க் ஆகிறனால 110 வோல்ட்டு வரும். அது முதல்ல 110 வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110 வோல்ட்டு, சாரி ப்ளஸ் மைனஸ் ஒயர் மாற்றி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். 110 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 97, 66. இப்போ பார்த்தீங்கன்னா 110 பவர் சப்ளை லோடு நம்மளுக்கு விட்டு விட்டு வந்துட்டுருக்கு. பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த 110 பவர் சப்ளை லோடு நின்னால் மட்டும்தான் நம்மளுக்கு மற்ற சப்ளை எல்லாம் கரெக்டாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் வோல்ட்டு மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஏன்னா இது எல்ஓடியிலேருந்து வர அவுட்புட்டு லோவாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வர வோல்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு லோடாக கம்மியாக தான் வருது. இப்போ வாங்க இந்த 110 கெப்பாசிட்டி ஏதாவது உப்பி தான் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது பாருங்கள், 2 110 கெப்பாசிட்டியுமே உப்பி போச்சு. இப்போ இந்த 2 110 கெப்பாசிட்டியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன 2 கெப்பாசிட்டியும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா 100 160 போட்டிருக்காங்க. 100 160. இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி நல்லாயிருக்கு, இன்னொரு கம்பியில் பார்த்தீங்கன்னா உப்பு பூத்து கம்பியே தனியாக வந்துருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உப்பிருச்சு ஃபுல்லாகவே. இது பார்த்தீங்கன்னா 47 160. நம்ம ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 100 160 யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 100 160 நான் 2 போட்டிருக்கேன். இப்போ பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ 110 எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு 128 லோட் ஆயிடுச்சு. ஃபைவ் வோல்ட்டு ஸ்விட்சிங் வோல்ட்டு எல்லாம் வந்துடுச்சு. அங்கே ஆடியோக்கு போகிற வோல்ட்டு அதுவும் நம்மளுக்கு லோடாக கரெக்டாக வந்துடுச்சு. அப்புறம் வெர்டிக்கல் வோல்ட்டு -14 +14 எல்லா வோல்ட்டும் பக்காவாக லோட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிக்சரும் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ டியூப் சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால எனக்கு இங்கே ரீட்ரஸ் லைன் வருது. நான் அதே டியூப்பில் போட்டால் எனக்கு பிக்சர் வந்துடும். ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நம்மளுக்கு வேறு டியூப்பில் சேஞ்ச் பண்ணும்போது படம் வரணும்னா நம்ம எல்ஓடியை அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். எல்ஓடி ஸ்க்ரீன் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணினா தான் உங்களுக்கு சாம்சங்கில் படம் வரும். இல்லைன்னா நீங்கள் எல்ஓடி எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க, சேம் டியூப்பில் கொண்டு போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக படம் வந்துடும். எல்ஓடியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேம் டியூப்பில் படம் நிற்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது என்ன பண்ணால் அப்புறம் மறுபடியும் சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணி G2 அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு படம் நிற்க வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 110 கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட் இருந்ததுனால எனக்கு ஈஸியாக வேலையாகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு 110 கெப்பாசிட்டி நல்லா இருந்து உங்களுக்கு வேறு என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்டிஆர் பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த எஸ்டிஆர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி வரும், இல்லை 2 கெப்பாசிட்டி வரும். இந்த 2 கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு 110 நின்றுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அப்படி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு 110 நிற்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணீங்கன்னா இந்த எஸ்டிஆர் தான் சேஞ்ச் பண்ணணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 110 கெப்பாசிட்டி வீக்காக இருந்ததுனால கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ண எனக்கு பிக்சர் வந்துருச்சு. ஒன்றும் டிவி ரிப்பேர் ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் நான் மாற்றி எனக்கு செட் ஆகலை அப்படின்னா இந்த 110 கெப்பாசிட்டி ப்ளஸ் எஸ்டிஆர்னு சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன்.
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரையும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.